செங்கோட்டையிலே அந்த விவசாயிகள் அந்த கொடிக்கம்பத்தில் ஏறி அந்த விவசாயிகளுக்கான கொடியை ஏற்றியதை பார்க்கும்போது என் மனதில் தோன்றியது பூபாலத்தின் இடிமுழக்கம் கேட்க தொடங்கிவிட்டது. நாங்கள் விவசாய சட்டங்களை திரும்ப பெறும் வரை போராட்டத்தை வாபஸ் பெற மாட்டோம். விவசாயி இப்போ போராடிட்டு இருக்கா, நீங்கள் தாடியை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு ஃபோட்டோ அப்படி ஒரு ஃபோட்டோ தினந்தோறும் ஒரு வேஷம்னா அந்த அடானி மற்றும் அம்பானிக்காக திமுகவும் ஸ்டாலினும் வேலை பார்க்கின்றனர் தான் இதில் வேதனையான. ஃபார்ம் லாஸ் எல்லாம் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு பல பெட்டிஷன்கள் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. திமுக அதில் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கு. வில்சன் வந்து வெளியில் என்ன சொன்னார்? இது விவசாயிகளுக்கு கிடைத்த வெற்றி. எது? உச்சநீதிமன்ற தீர்ப்பு. இது விவசாயிகளுக்கு கிடைத்த வெற்றிட்டு அவர் ட்வீட் போட்டார். அடுத்த ட்வீட் போட்டது யார்? ஸ்டாலின். போராட்ட விவசாயி தான் எங்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை கட்டுப்படுத்தான்னு சொல்லிட்டாங்களே, நீங்கள் ஏன் கொண்டாடுகிறீர்கள்? ஸ்டாலின் ஏன் இதை கொண்டாடுகிறார்? அதுக்கு அடுத்து இதை வரவேற்று ட்வீட் போட்டது யார்? தயாநிதி மாறன். திரு டிஆர்பி ராஜா, டிஆர் பாலுவின் பையன். தயாநிதி மாறன் போன்ற நீங்கள் ஏழை பங்காளனை ஏழையை பார்க்க முடியாது. கேஷ் அம்பானிக்காகவும் அடானிக்காகவும் அவர்களை இயக்கும் ஆர்எஸ்எஸ்ஸுக்காகவும் திமுக வேலை செய்கிறதுன்ற குற்றச்சாட்டை சொல்கிறேன். கலைஞர் டிவிக்கு 200 கோடி ரூபாய் கொடுத்து வந்து அது கடன். இன்னைக்கு ஆராசா தத்துவ மேதை பேசிகிட்டு இருக்காரு. ஓட்டு விடுதலை பண்ண பிறகு நாங்கள் யார், நீங்கள் யார் 2G விமர்சனம் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஆராசா பேட்டி கொடுக்குறாரா? லஞ்சமாக பெற்ற 200 கோடி தொடர்பான வழக்கில் தான் இந்த வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 60 கோடி ரூபாய் கொடுத்து 10 வருடங்களுக்கு நாங்கள் உங்கள் டிவியில் விளம்பரம் செய்கிறோம். ஸ்டாலினையும் ராஜா சங்கரையும் உதயநிதியையும் கைது செய்ய முடியுமா கேட்டீங்கன்னா, மனோகர் பிரசாத் இல்லை, மனோகர் பிரசாத் வில் டர்ன் அப்ரூவ். அவர் தானே கொடுக்குறாரு. அவர் தான் கொடுக்குறாரு. ஏங்க மனோகர் பிரசாதை பயன்படுத்திக்கிட்டு துரத்தி விட்டீங்கன்னா அவர் வந்து அவரோட வேலையை காட்ட மாட்டாராங்க. இல்லை, இந்தியா சிமெண்ட் போன்ற கம்பெனி எல்லா சேனலுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. தே நோ தி பிசினஸ். எஸ், எப்படி கமர்ஷியல்ஸ் வொர்க் பண்ணனும். இப்போ மனோகர் பிரசாத் சொல்றது ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் திஸ் கைண்ட். எஸ், உங்களுக்கு தான் பிசினஸ் டிவி இண்டஸ்ட்ரியில் இருக்கணும். இப்போ இதை பிரசாந்த் பூஷன் அவர்கள் வெளியிட்ட ஜாஃபர் சேட் மற்றும் சண்முகநாதனுக்கான உரையாடலோடு பொருத்தி பாருங்கள். ஸோ இப்போ இதை வச்சு உதயநிதி ஸ்டாலினையோ ஸ்டாலின் குடும்பத்தில் இன்னும் வேறு யார் யார் வாங்கியிருக்காங்கன்ட்டு தெரியல, அரெஸ்ட் பண்ண முடியுமானா 100% முடியும். அதிமுக பிஜேபியின் பிடியில் இருக்கிறது தான் இவ்வளவு நாள் வந்து மீடியாக்களும் பேசியிருந்தது. அப்போ திமுகவும் பிஜேபியின் பிடியில் இருக்கிறதா? நாக்பூர் ஆர்எஸ்எஸ்ஸின் தலைமையகத்தின் குரலாக ஸ்டாலின் பேசி கொண்டிருக்கிறார் நான் சொல்கிறேன். வணக்கம் தோழர். வணக்கம். இன்றைக்கு ஜனவரி 26 இந்திய குடியரசு தினம். ஆனால் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு குடியரசு தினமாக இருக்குது. ஏன்னா முதலாக செங்கோட்டையை விவசாயிகள் கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஒரு சமூக ஆர்வலராக, ஒரு பத்திரிகையாளராக, ஒரு இந்திய குடிமகனாக இந்த சம்பவம் உங்கள் மனசில் என்ன மாதிரியான நினைவுகளை ஏற்படுத்துச்சு, என்ன மாதிரியான சிந்தனைகளை உருவாக்குச்சு? காலையில் இன்றைக்கி இந்த இமேஜஸ்லாம் வர தொடங்குச்சு ஃபெலிக்ஸ், சமூக வலைதளங்கள். அந்த விவசாயிகள் வந்து போடுறது, அதில் ஒரு ஃபுட்டேஜில் பெரிய லத்தியை வச்சுக்கிட்டு போலீஸ் வந்து அந்த ஒரு பஞ்சாபி விவசாயி ஒருத்தர் அடிக்கிறாரு. அதனால் முதுகை காமிச்சு வாங்கிட்டு இருக்கார். திருப்பி அடிக்கல, ஓடலை. பக்கத்தில் இருந்து இன்னொருத்தர் உண்மையாக சொல்கிறேன் ஃபிலிக்ஸ், நான் அழுதேன். நான் அந்த விவசாயி தன்னுடைய இந்த மாதிரியான போராட்டத்தை உலகத்தில் நீ எங்கேயுமே பார்க்க முடியாது ஃபிலிக்ஸ். அவனே அவனோட உணவை எடுத்துக்கிட்டு வர்றான், அங்கேயே சமைக்கிறான், சாப்பிட்றான், எல்லாருக்கும் பரிமாறுறான். அவன் இந்தியாவுக்காகவே குரல் கொடுக்குறான். அவனுடைய வாழ்வாதாரம் என்று பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவன் நாளைக்கு எனக்கு என் ஃப்யூச்சர் இல்லைன்றான். என் ஃப்யூச்சர் இல்லை, எனக்கு இனிமேல் எதிர்காலம் இல்லை, எங்களுக்கு நீ இந்த சட்டத்தை திரும்ப பெறாவிட்டால் வேறு வழி இல்லை அப்படின்றது அவங்க உணர்கிறார்கள் அந்த விவசாயிகள். சீக்கியர்களுக்கு ஒரு வீரம் செறிந்த மரபு உண்டு. ஜாலியன் வாலாபாக் என்ற அந்த படுகொலையில் வந்து உயிரை இழந்தவர்கள் சீக்கியர்கள். ஆனால் அவர்கள் அந்த போராட்டத்திலிருந்து எப்பவும் பின்வாங்கியதில்லை. எல்லா போராட்டங்களிலும் முன்னேற்கிறார்கள். நான் சமூக வலைத்தளங்களில் மோடிஸ் வாட்டர்லூ அப்படின்ற பதத்தை பயன்படுத்துவதை நீங்கள் பார்த்துருக்க முடியும். வாட்டர்லூ வரலாறு உங்களுக்கு தெரியும், நெப்போலியன் வரலாறு. மோடியோட வாட்டர்லூன்றதை மீண்டும் ஒரு முறை உறுதியாக சொல்கிறேன். செங்கோட்டையிலே அந்த விவசாயிகள் அந்த கொடிக்கம்பத்தில் ஏறி அந்த விவசாயிகளுக்கான கொடியை ஏற்றியதை பார்க்கும்போது என் மனதில் தோன்றியது பூபாலத்தின் இடிமுழக்கம் கேட்க தொடங்கிவிட்டது. அதை மாவோங்களெல்லாம் படித்தவங்களாம் சொல்லுவாங்க, அந்த மக்கள் சக்தின்றத உலகத்தில் எவனாலையும் கட்டுப்படுத்த முடியாது. மக்கள் எழுந்தால் அவர்கள் இராணுவத்தையும் காவல்துறையும் அவர்கள் எதிர்கொள்ள முடியும். ஃபிலிக்ஸ் 50 நாட்களுக்கு மேலே வந்து அவங்க கட்டும் குளிர். டெல்லியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹிஸ்டாரிக்கல் கோல்டுன்றாங்க. குளிரில் அவன் இருந்து சமைச்சிட்டு இருக்கான், சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு போராட்டத்தை நடத்திட்டு இருக்கான். இது முதல் நாள் இல்லை,
அவங்க விவசாயிகள் அன்னைக்கே சொல்லிட்டாங்க, நாங்கள் விவசாய சட்டங்களை திரும்ப பெறும் வரை போராட்டத்தை வாபஸ் பெற மாட்டோம் என்பதை பதிவு செஞ்சுட்டாங்க. இந்த அரசு என்னென்ன தில்லுமுள்ளு வேலைகளை, தில்லாலங்கடி வேலைகளை, அயோக்கியத்தனங்களை அரங்கேற்றியது. இந்த வலதுசாரி ட்ரோல்ஸை வச்சு பிஸ்ஸா சாப்பிட்றான் விவசாயி. மசாஜ் சென்டர் வச்சுக்கேன், ஏன் சாப்பிடக்கூடாதா? அவன் உழைச்ச காசில் திங்கிறான். நீ யார் அவன் என்ன சாப்பிட்றது சொல்கிறது? நீ யார்? என் விவசாயி பிஸ்ஸா தின்னக்கூடாதா? விவசாயி பல லட்சம் ரூபாய் காளானை தின்றால்தான் நீங்கள் கேள்வி கேட்கணும். பல லட்சம் ரூபாய் காளானை ஏழை தாயின் மகன் இம்போர்ட் பண்ணி இறக்குமதி செய்து சாப்பிடுகிறார். உலகின் மிக விலை உயர்ந்த ஆடை அலங்காரங்களை செய்து கொள்கிறார். ஒரு கோட்டில் நரேந்திர மோடி என்று பெயரை நெய்து தன்னைத்தானே கண்ணாடியை பார்த்து அழகு பார்க்கிறார், ரசிக்கிறார். நீங்கள் கொஞ்சம் சைக்காலஜி படித்தவர், நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படின்றத ஒரு பதத்தை நீங்கள் போய் பாருங்கள். விவசாயி இப்போ போராடிட்டு இருக்கான், நீங்கள் தாடியை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு ஃபோட்டோ அப்படி ஒரு ஃபோட்டோ, தினந்தோறும் ஒரு வேஷம்னா அந்த வார்த்தையை யோசித்து தான் பயன்படுத்துகிறேன். இல்லை, நான் நீங்கள் மோடி மேல் வைக்கிற அதே விமர்சனத்தை தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் மீது நான் வைக்கணும்னு விரும்புகிறேன். ஏன்னா இன்னைக்கு குடியரசு தினமான இன்று இன்னைக்கு செங்கோட்டையை போய் முற்றுகையிடுகிறான் விவசாயி. அவங்க மேலே அவ்வளோ கண்ணீர் புகை குண்டுகள், லத்தி சார்ஜ் இது துப்பாக்கி சூடு வரைக்கும் போகும் ஃபெலிக்ஸ். ஓகே, அட்லீஸ்ட் இதுக்கு ஒரு கண்டனத்தை கூட அதிமுக பண்ணாதுன்னு நம்ம ஒத்துப்போமே. ஏன்னா அவங்க கூட்டணி கட்சியில் இருக்காங்க. அவங்களும் எடப்பாடி பழனிசாமி பல முறை சொல்லிட்டாரு, அங்கே புரோக்கர்கள் தான் போராடுறாங்கன்னு. ஆனால் திமுக இதை எதிர்த்து, இந்த சட்டத்துக்கு எதிராக எதிர்த்து நீதிமன்றம் சென்ற ஒரு கட்சி. அதுக்கு தடை விதிக்கப்பட்ட போது, இந்த சட்டத்துக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்ட போது அதை கொண்டாடிய ஒரு கட்சி. ஆனால் இன்றைக்கி அதை பற்றி பேசவே மாட்டேங்குது. என்ன காரணம்? பேசாமல் இருக்கிறது கூட நான் அரசியல் காரணங்கிறத மன்னிச்சிருவேன் ஃபெலிக்ஸ். எனக்கு இந்த எலெக்ஷன் வருது, ஏதோ ரீசன்காக நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா மன்னிச்சிருவேன். எந்த அடானி மற்றும் அம்பானியின் நலனுக்காக மோடி அரசு இந்த விவசாய வேளாண் மசோதாக்களை கொண்டு இன்றைக்கி விவசாயிகளை தெருவில் இறக்கி விட்டுருக்கிறதோ, அந்த அடானி மற்றும் அம்பானிக்காக திமுகவும் ஸ்டாலினும் வேலை பார்க்கின்றனர் தான் இதில் வேதனையான. எப்படி அது சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த அரசு இந்த போராட்டத்தை இந்த அரசுக்கு அதாவது பின்வாங்குவது இல்லைன்னு முடிவெடுத்துட்டாங்க. அந்த வேளாண் சட்டத்தை பற்றி நீ பேசாத, அது ரத்து செய்வதுன்றது பேச்சுக்கே இடமில்லை. அதனால் அந்த அரசு என்னென்ன பண்ணுதுன்னா, முதல்ல காலிஸ்தானிகள் ஊடுருவி விட்டார்கள், டுக்குடே கேங்கு, அர்பன் நக்சல்ஸு, அப்புறம் இந்த பிஸ்ஸா சாப்பிட்றாங்க, இவர்கள் தீவிரவாதிகள். ஏன்னா நீங்கள் சிஏ போராட்டத்தை ஈஸியாக இஸ்லாமியர்னு சொல்லிட்டு பண்ணிவிடுவாங்க. சீக்கிரம் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட். ஆமாம், புரியல. இதெல்லாம் பண்ணாங்க. இறுதியாக மோடி அரசு கையில் எடுத்த ஆயுதம் அவர்களின், இதெல்லாம் நான் கவனமாக தெரிஞ்சு தான் பதிவு செய்கிறேன் ஃபெலிக்ஸ், அவர்கள் இறுதியாக இந்த விவசாயிகள் போராட்டத்தை குலைக்க பயன்படுத்தியது அவர்களின் ஒரு பிரிவான, நீதித்துறை பிரிவான உச்சநீதிமன்றத்தை தான் பயன்படுத்தினார்கள். தலைமை நீதிபதி திரு போப்டே தலைமையிலான அமர்வு, என்ன அப்படி ரோட்டை மறிச்சுக்கிட்டு போராட்டம் பண்ணால் என்ன அர்த்தம்? போராட்டம்னா ரோட்டை மறிச்சுட்டு தாங்க பண்ணுவாங்க. காட்டுக்குள்ளே யாருக்குமே தெரியாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா யார் உங்களை மதிப்பார்? தோழர் அருந்ததி ராய் அவர்கள் அவுட்லுக்கில் அந்த வாக்கிங் வித் காம்ரேட்ஸ் அப்படின்றதில் அந்த ஒரு நீண்ட 18 பக்க கட்டுரையை அவர்கள் எழுதின்போது அந்த கட்டுரையில் குறிப்பிட்டிருப்பார், மகாத்மா காந்தியின் போராட்டம் ஏன் வெற்றி பெற்றது என்றால் he had an audience. கரெக்ட். மகாத்மா காந்தி உண்ணாவிரதம் உட்கார்ந்தானா என்டையர் இன்டர்நேஷ்னல் மீடியா அங்கே சேரும், அவருக்கு ஆடியன்ஸ் இருந்துச்சு. இதே மகாத்மா காந்தி யாருக்குமே தெரியாமல் காட்டில் உண்ணாவிரதம் இருந்துன்னா அவர் யார் கண்டுகிட்டு இருக்க போகிறா? அதனால தான் அருந்ததி ராய் அவங்க மாவோயிஸ்டுகளை காம்ரேட்ஸ் வித் வாக்கிங் வித் காம்ரேட்ஸ் இல்லை, காந்தியன்ஸ் வித் கன்ஸ்னாங்க. ஓகே. ஸோ இந்த நீதிமன்றத்தை பயன்படுத்தணும்னு முடிவு பண்ணிடுச்சு. இந்த ஃபார்ம்லாஸ் எல்லாம் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு பல பெட்டிஷன்கள் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. திமுக அதில் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கு. திமுக ஃபைல் பண்ணது யார் அதில் பெட்டிஷனர்னு கேட்டிங்கன்னா, திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா அவர்களுக்காக வாதாடியது யாருன்னு கேட்டிங்கன்னா MP வில்சன். அவர் போய் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இது நீதிமன்றமும் இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்றதே தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டு தள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீதிமன்றம் நாங்கள் ஃபார்முலாஸை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணால் நீங்கள் இப்போ ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு விவசாயிகள் பிரதிநிதி கேட்கும்போது ரிப்பீல்
நத்திங் எல்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ரிப்பீலுக்கும் சஸ்பெண்டுக்கு என்ன வித்தியாசம்? சஸ்பெண்ட் என்ன, அது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறது. விவசாயிகள் கேட்குறது எடுத்துகிட்டு போ, எதுக்கு இப்போ கொண்டு வந்த, இவ்வளோ நாள் விவசாயம் நல்லா தானே இருக்குது, நீ என்ன புதுசாக வந்து திருத்துற, நீ இந்த செய்யக்கூடிய திருத்தம் அடானிக்காகவும் அம்பானிக்காகவும், ஏன் இது அரசாங்கம் பிடிவாதம் பிடிக்குதுன்னா அவன் ஏற்கனவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணுறது பல ஆயிரம் கோடிகளை செலவழித்து விட்டார்கள் அந்த பன்னாட்டு முதலாளிகள். அதனால அவங்களுக்கு பதில் சொல்லணுமேன்றதுக்காக தான் இந்த ஃபார்முலாஸ் கொண்டு வந்தது. அப்போது தலைமை நீதிபதி திரு போப்டே அவர்கள் நீங்கள் நிறுத்தி வைத்தால் என்ன அப்படின்ற போது நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஃபார்மர்ஸ் ரெப்ரசன்டேஷன் நத்திங் டூயிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இறுதியாக விவசாயிகள் போராடும் விவசாயிகளை ஏமாற்றுவதற்கு போப்டே கையில் எடுத்த ஆயுதம்தான் கமிட்டி. அந்த கமிட்டியில் மொத்தம் 4 பேர். அந்த முதல் 3 பேர் வந்து ஏற்கனவே இந்த விவசாய சட்டங்களை முழுமையாக ஆதரித்து பல கட்டுரைகளை எழுதினவங்க. 4வது நபர் அப்படி செய்யலை. அந்த 4வது நபர் நான் கமிட்டியிலேருந்து விலகுகிறேன்னு சொல்லிட்டார். காரணம் சொன்னது ரொம்ப முக்கியமானது. ஏன் விலகுறேன்னு சொன்னார். ஏன் விலகுறேன்னா இந்த சட்டம் விவசாயிகளுக்கு எதிரானது, அதனால என் மனசாட்சி கேட்கவில்லை. இதுதான் மனசாட்சியோடு உள்ள மனிதர்களும் இருக்கிறார்கள். அதனால் அவர் சொல்லிட்டு ரிசைன் பண்ணுறாரு. அந்த கமிட்டியை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று வில்சன் வாதங்களை எடுத்து வைத்தார். அவர் போப்டே நீதிபதி அவர்கள் அந்த தீர்ப்பில் இதை எழுதுகிறார், குறிப்பிடுறாரு. வில்சன் அவர்கள் தான் ரெப்ரசன்ட் செய்யக்கூடிய விவசாயிகளை உச்சநீதிமன்றத்தின் இந்த கமிட்டி முன்னால் சென்று பேச வைக்கிறேன் என்று வாக்குறுதி அளித்துள்ளார். அவர் எந்த விவசாயி இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறாரு? ஸ்டாலின் என்ற ஏழை விவசாயமும் இருக்கலாம். ஓகே, என்ன அவர் வந்து எந்த விவசாயி, நீங்கள் கேட்ட மாதிரி எந்த விவசாயி ரெஃபர் பண்ணுறாரு, அவரோட ரெப்ரசன்ட் பண்ணுறாரு? அவரோட கிளைண்ட் திருச்சி சிவாகி, இஸ் அன் எம்பி. யாரை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு? அதுவும் இன்னொன்று, அந்த விவசாயிகள் நீங்கள் உச்சநீதிமன்றம் அமைக்கிற கமிட்டியில் வந்து பேசுவாங்க, பங்கெடுப்பாங்க அப்படின்ட்டு ப்ராமிஸ் கொடுக்குறா. இட் ஹஸ் பீன் ரெக்கார்டட் இன் தி ஜட்ஜ்மெண்ட். மற்ற இதில் வந்து மற்ற நிறைய பேர் இம்ப்ளிமெண்ட் வர்றேன். அதில் அந்த இப்போ பஞ்சாபில் போராடிட்டு இருக்கிற விவசாயிகளும் இந்த லிட்டிகேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அந்த லிட்டிகேஷனை அவங்கள வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க 2 மூத்த வழக்கறிஞர்கள், திரு பிரசாந்த் பூஷன் அவர்கள், இன்னொருத்தர் துஷ்யந்த் தவே. அவங்க 2 பேருக்கும் கோர்ட் என்ன பண்ண போகுதுன்னு தெரியும். அதனால் அந்த முடிவெடுக்கப்பட்டதில் கமிட்டின்ற முடிவு, அந்த முடிவெடுக்கிற அன்றைக்கி அவங்க லாகினே பண்ணல. வெர்ச்சுவல் கோர்ட்டு தானே இப்போ லாகினே பண்ணல. ஏன்னா நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணால் தானே இந்த நீதிமன்றத்தோட உத்தரவு உங்களை கட்டுப்படுத்தும். நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் நீங்கள் உத்தரவு போட்டீங்கன்னா இட்ஸ் எக்ஸ்போர்ட்டி ஆர்டர். உங்களுக்கு நீங்கள் இந்த இடத்துல 2 விஷயங்களை பார்க்கணும். அந்த வந்து ஸ்டே, இன்டெஃபினட் ஸ்டே அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கமிட்டி அமைக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. என்ன நடந்திருக்குன்றதை சொல்கிறேன். இந்த இன்டெஃபினட் ஸ்டேயை ஏற்றுக்கிட்டு அந்த விவசாயிகள் வந்து அந்த போராட்டத்தை கலைஞ்சு திரும்பி மீண்டும் தங்கள் கிராமங்களுக்கு சென்றிருந்தால் இந்த ஸ்டேயை லிஃப்ட் பண்ணிவிட்டு உச்சநீதிமன்றம் சட்டம் செல்லுன்னு சொல்லிடும். அடுத்த முறை விவசாயிகளை திருப்பி போராடலான்னு போகும்போது நீங்கள் அசம்பிளே ஆக முடியாது. அசம்பிள் ஆனால் தானே நீங்கள் இது பண்ண முடியும். இதனால் விவசாயிகள் உச்சநீதிமன்றத்தோட அந்த தீர்ப்பு வந்த அன்னைக்கே சொல்கிறாங்க, அந்த உத்தரவு எங்களை கட்டுப்படுத்தாது. நாங்கள் நீதிமன்றத்துக்கே போலியே, நாங்கள் போய் எங்களுக்கு தீர்ப்பு கொடுத்தோன்னா அது எங்களை கட்டுப்படுத்தும். நாங்கள் போகவே இல்லை. திமுக கொடுத்துற தீர்ப்பு இருங்க வர்றேன். இது எங்களை கட்டுப்படுத்தாது. அதனால் நாங்கள் வந்து எங்கள் போராட்டம் தொடரும், நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம், நாங்கள் இதிலிருந்து பின்வாங்க போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு வில்சன் வந்து வெளியில் என்ன சொன்னார், இது விவசாயிகளுக்கு கிடைத்த வெற்றி, எது உச்சநீதிமன்ற தீர்ப்பு, இது விவசாயிகளுக்கு கிடைத்த வெற்றிட்டு அவர் ட்வீட் போட்டார். அடுத்த ட்வீட் போட்டது யார், ஸ்டாலின். விவசாயிகளின் கோரிக்கைக்கு நீதிமன்றம் செவிசாய்த்து விட்டதான். அது எதில் போடுறாரு, இங்கிலீஷில். நீதிமன்றம் செவிசாய்த்து விட்டதா? அந்த போராட்ட விவசாயி தான் நாங்கள் எங்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை கட்டுப்படுத்தான்னு சொல்லிட்டாங்களே, நீங்கள் ஏன் கொண்டாடுகிறீர்கள், ஸ்டாலின் ஏன் இதை கொண்டாடுகிறார்? அதுக்கு அடுத்து இதை வரவேற்று ட்வீட் போட்டது யார், தயாநிதி மாறன். ஓகேங்களா. இன்னொருத்தர் வரவேற்று ட்வீட் போட்டதில் முக்கியமானவர் திரு டிஆர்பி ராஜா, டிஆர் பாலுவின் பையன். சரிங்களா. அப்போது இது விவசாயிகள் முதுகில் குத்தும் வேலை இல்லையா? ஸ்டாலின் ட்வீட் போட்டார் அப்படின்போது அவருடைய தலைமையை ஏற்று இருக்கிற அந்த கட்சியுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் அதை மகிழ்வித்து அல்லது அதை வரவேற்று ரீட்வீட் பண்ணுறதையோ, அதை தலைவர் சொன்னதை அவங்க ஆமோதிக்கிறதுல என்ன தவறு இருக்குது? ஆமோதிச்சா கூட பரவாயில்ல, ஏன் தனித்தனியாக ஆமோதிக்கிறீங்க? தனித்தனியாக ஏன் ட்வீட் போடுறீங்க? ட்வீட் போட்ட நபர்களை பாருங்கள். மோடி தான் ஏழை விவசாயிகள். தயாநிதி மாறன் போன்ற நீங்கள் ஏழை பங்காளனை, ஏழையை பார்க்க முடியாது இல்லைங்களா? அப்போ இது எவ்வளோ பெரிய துரோகம் ஃபெலிக்ஸ். நீங்கள் யாருக்காக இப்போ வேலை செய்கிறீங்க?
முகேஷ் அம்பானிக்காகவும் அடானிக்காகவும் அவர்களை இயக்கும் ஆர்எஸ்எஸ்ஸுக்காகவும் திமுக வேலை செய்கிறதுன்ற குற்றச்சாட்டை சொல்கிறேன். திமுக தொடர்ச்சியாகவே பல கட்டத்தில் அது ஜெயலலிதாவோட கேஸ் உட்பட பல்வேறு வழக்குகளில் நீதிமன்றத்திலையும் ஆக்டிவாக செயல்படுறதுன்றது திமுகவோட ஒரு ஸ்ட்ராட்டஜி. அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜின் அடிப்படையில் தான் இந்த வழக்கம் போடப்பட்டிருக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜின் அடிப்படையில் இந்த சட்டங்களுக்கு நீதிமன்றம் இடைக்கால தடை விதிச்சிருக்கு. அப்போ அது அவங்களுடைய வெற்றி தானே? இல்லைங்க, அதுக்கு இப்படி ஒரு கலர் நான் காரணம் இருக்குது ஃபிலிக்ஸ். என்ன காரணம்? ஏன் கலர் நான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். அடிக்கடி கனெக்ட் த டாட்ஸ்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணி கவனிச்சிருக்கலாம். கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு கௌதம் சிகாமணி மீது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கடைசியாக ஒரு அட்டாச்மெண்ட் ஆமாம் 3-4 மாதங்கள் இருக்கும். இந்தோனேஷியாவிலேருந்து கொஞ்சம் ஃபாரின் ஏதோ சம்திங் லைக் தட். அதுக்கப்புறம் இது வரைக்கும் திமுக பிரபுகள் மீது ஒருத்தர் மீதும் எந்த வழக்கும் இல்லையே. மேபி அவங்க அமைதியாக இருந்திருக்கலாம், நல்லவங்களாக இருந்திருக்கலாம், டாக்குமெண்ட்ஸ் எதுவும் வந்து முக்கியமான கேசஸ் கண்டுபிடிக்கப்படாமல் இருந்திருக்கலாம். இல்லைனா பொறுமையாக இப்போ பிஜேபி வெயிட் கூட பண்ணலாம் இருக்கலாம். சரி, நான் இப்போது என்கிட்ட ஒரு சில ஆவணங்கள் இருக்குது. இந்த ஆவணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனோகர் பிரசாத் என்ற ஜெமினி டிவி ஒரு விளம்பர ஏஜென்சி இதெல்லாம் வைத்திருந்த ஒரு தொழிலதிபர். அவர் அமலாக்கத்துறை அதிகாரியிடம் கொடுத்த வாக்குமூலம். அந்த போலீஸ் மாதிரி இல்லாமல் இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ், ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் அத்தாரிட்டிஸ், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அத்தாரிட்டிஸ் எல்லாம் கொடுக்கக்கூடிய வாக்குமூலம் செல்லும், நீதிமன்றத்திலும் செல்லும். அந்த ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு வேர்டு ஆன் ஓத். ஓகே, இட்ஸ் ஓன் ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லப்படுற விஷயங்களை வந்து நான் படிக்கிறேன், எளிமையாக சுருக்கமாக படிச்சிடுறேன். இந்த மந்த் ஆஃப் டிசம்பர் 2010 ஸ்ரீ சரத்குமார் கலைஞர் டிவியில் எம்டியாக இருந்தவர் intended to take over SMIL. SMILனா இவர் நடத்தக்கூடிய சாஃபயர் மீடியா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட்னு மனோகர் பிரசாத் நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம். அண்ட் ஐ வாஸ் கால்டு ஃபார் அ மீட்டிங் இன் விச் ஹீ அலாங் வித் இந்த நேம் முக்கியம், அலாங் வித் ராஜா சங்கர் அண்ட் ஆடிட்டர்ஸ். அது ஒரு ரெலவெண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இவர் வந்து கொடுத்துருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பின்பகுதியில் வரக்கூடிய ஒரு இன்னொரு செய்தி, ஓகே இதுதான் முக்கியம். I do not remember if Sri N. Gopalakrishnan was again called and examined by Enforcement Directorate. இது வேறு சம்மந்தமில்லாத நபர். In order to conclude the takeover of SMIL, Sri Sarathkumar first called on me and thereafter he convened a meeting attended by Sri Raja Shankar. This character is very important. Raja Shankar, 2 auditors and myself. This meeting was held at the office of Sri Sharad Kumar, Kalaignar TV MD. at 7 College Road, எக்மோர், சென்னை. இது கலைஞர் டிவி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சரத் நடத்தின கலைஞர் டிவி ஆஃபீஸ் அது ஆக்சுவலாக. ப்ளீஸ் ஃபர்னிஷ் டீட்டெயில்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் போஸ்டல் அட்ரஸஸ் அண்ட் தி அதர் டீட்டெயில்ஸ் ஆஃப் மிஸ்டர் ராஜா சங்கர் அண்ட் மிஸ்டர் மோகன். மிஸ்டர் ராஜா சங்கர் இஸ் அ பிஸ்னஸ் மேன் க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் மிஸ்டர் ஸ்டாலின்ஸ் ஃபேமிலி. யார், எந்த ஸ்டாலின்? எம்கே ஸ்டாலின், டிஎம்கே பிரசிடென்ட் மிஸ்டர் எம்கே ஸ்டாலின், ஸ்டாலின்ஸ் ஃபேமிலி. And his son, whose son, Raja Shankar's son, is a business partner with Mr. Stalin's son. இது யாரு? வாழும் சாக்ரட்டிஸ். In a film production company, namely Red Giant Movies. இப்போ உங்களுக்கு ஒரு இந்த ஸ்டேட்மெண்ட்டு எந்த வழக்குக்காக வாங்கப்பட்டது? மனோகர் பிரசாத் வந்து சன் குடும்பத்தோடையும் கருணாநிதி குடும்பத்தோடையும் ரொம்ப நெருக்கமாக உள்ளவர், எனக்கு தெரியும். அப்போ எந்த கேஸுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் வாங்கப்படுது? அருமையாக கேட்டீங்க. இந்த கலைஞர் டிவிக்கு 200 கோடி ரூபாய் கொடுத்து வந்து அது கடன். இன்னைக்கு ஆராசா தத்துவ மேதை பேசிகிட்டு இருக்காரு. கோர்ட்டே சொல்லிடுச்சு. ஆராசா எப்படி பேசுறாரு? கோர்ட்டே சொல்லிடுச்சு. அவர் சைனி இத்தனை பக்கம் எழுதியிருக்காரு தீர்ப்பு. அது கலைஞர் டிவி 200 கோடி பற்றி இவ்வளோ சொல்லியிருக்காரு. ஓட்டு விடுதலை பண்ண பிறகு நாங்கள் யார், நீங்கள் யார் 2G விமர்சனம் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஆராசா பேட்டி கொடுக்குறாரா? அந்த 200 கோடி கலைஞர் டிவி வாங்கினாங்களே 2Gயில் லஞ்சமாக பெற்றார்களே, அது நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படாமல் போகலாம் ஃபிலிக்ஸ். நான் சொல்கிறேன், லஞ்சமாக பெற்ற 200 கோடி தொடர்பான வழக்கில் தான் இந்த வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. உங்களுக்கு இது இந்த பிஜேபி. இதற்கும் இன்றைக்கு உள்ள விவசாய போராட்டத்துக்கு என்ன தொடரும்? இப்போ இந்த டிரான்சாக்ஷன், இந்த 2Gயில் இந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சிருச்சு இல்லைங்களா? இவங்க கோர்ட்டில் வந்து திமுக தரப்பில் வைக்கப்பட்ட டிஃபென்ஸு என்னென்னா, இது கடன், இது ஒரு 2 நிறுவனங்களுக்குள் நடக்கக்கூடிய கடன் பரிவர்த்தனை அப்படின்னு அவங்க மீண்டும் மீண்டும் சொல்லிகிட்டு இருக்காங்க.
அந்த 100-200 கோடியை வந்து இந்த 2G வழக்கில் விசாரணை தொடங்கிய பிறகு அடைக்கிறாங்க. நீங்கள் அதை கவனிச்சிருப்பீங்க அந்த மானிட்டரு. எப்படி அடைச்சாங்க? இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனம் 60 கோடி ரூபாய் கொடுத்து 10 வருடங்களுக்கு நாங்கள் உங்கள் டிவியில் விளம்பரம் செய்கிறோம். விஜய் மல்லையா நிறுவனம் அது ஒரு 20 கோடி 50 கோடியோ. அப்புறம் அஞ்சுகம் ஃபிலிம்ஸ்னு அதில் ஒரு டிரான்சாக்ஷன் இருந்துச்சு, நீங்கள் அதை கவனிச்சிருக்கலாம். இதில் இந்த கொஸ்டின் இப்போ கேட்டிங்கல்ல, எந்த வழக்கில்ன்ட்டு, would you please explain briefly the transaction between SMIL மனோகர் பிரசாதோட நிறுவனம் and அஞ்சுகம் ஃபிலிம்ஸ் லிமிடெட் in the month of December 2010 இதுதான் அந்த கடன் அமைப்பு. ஸ்ரீ சரத்குமார் intended to take over SMIL and I called for a meeting in which he along with ராஜா சங்கர் and auditor sons. ஓகேங்களா? இப்போது நீங்கள் கேட்டீங்க, இது வந்து இந்த ஆவணம் உங்களுக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு சின்ன ஆதாரம் இல்லாத வழக்கில் வந்து முன்னாள் நிதியமைச்சர் திரு சிதம்பரம் அவர்களை 100 நாட்களுக்கு சிறையில் வைத்த அரசாங்கமா இல்லையா? அவர் ஒரு 30 வருஷமாக டெசிக்னேட்டட் சீனியர் கவுன்சிலாக இருந்து கூட நீதிமன்றம் கூட அவருக்கு ஹெல்ப் பண்ணல. இறுதியாக தமிழகத்தை சேர்ந்த நீதிபதி, ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அம்மா திரு பானுமதி அவர்கள் தான் விசாரிச்சுட்டு தீர்ப்பு கொடுத்தார் இல்லைங்களா? அதில் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் அவர்கள் மீது என்ன சார்ஜ் தெரியுமா? 10 லட்சம் ரூபாயை லஞ்சமாக டிடிஎஸ் ஆஃப்டர் டேக்ஸ் டிடக்ஷன் வாங்கினார். ஸோ இது மாதிரி அது குப்பை அந்த கேஸ். ஒன்றுமே இல்லாத கேஸில் சிதம்பரத்தை 100 நாள் வைக்க முடிஞ்சிச்சு. இப்போ நான் பார்த்த ஆதாரத்தை வந்து ஓரளவுக்கு இது பொட்டென்ஷியல் உள்ளதுன்றது நீங்கள் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் யார் இன்வால்வ் ஆகிறா? இல்லை நேரடியாக ஸ்டாலினுடைய தொடர்புடைய மகன் அஞ்சுகம் ஃபிலிம்ஸ் வருது, ஸ்டாலினோட பையன் ரெட் ஜெயின் மூவிஸ் வருது. இதை வச்சுக்கிட்டு நான் சிம்பிளாக கேட்குறேன், நான் காவல்துறையில் பணியாற்றுவேன் ஃபிலிக்ஸ், இதை வச்சுக்கிட்டு ஸ்டாலினையும் ராஜா சங்கரையும் உதயநிதியையும் கைது செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா, மனோகர் பிரசாத் இல்லை, மனோகர் பிரசாத் வில் டர்ன் அப்ரூவ். அவர் தானே கொடுக்குறாரு. அவர் தான் கொடுக்குறாரு. ஏங்க மனோகர் பிரசாதை பயன்படுத்திக்கிட்டு துரத்தி விட்டிங்கன்னா அவர் வந்து அவரோட வேலையை காட்ட மாட்டாராங்க. அப்புறம் அந்த 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 கடைசியாக வந்து நீங்கள் இப்போ கேட்டிங்களா இந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனாக என்னன்ட்டு, அதை சொல்கிறார் பாருங்க. இட் இஸ் கரெக்ட் தட் மை அக்ரிமெண்ட் ஆஃப் பல்க் அட்வர்டைஸ்மெண்ட் with Kalaignar TV Private Limited was a normal business agreement entered into an usual course of business. This type of agreement was entered into me for the first time. அதான் நம்ம நானே 10 வருஷத்துக்கு நானும் டெலிவிஷனில் 20 வருஷமா வேலை நீ உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் தெரியும். 10 வருஷத்துக்கு எவனோ ஆட் புக் பண்ண மாதிரி. இன்னொன்று ஃபெலிக்ஸ் 10 வருஷத்துக்கு அந்த டிவி இருக்குமா? அது எப்படி சொல்ல முடியும் நீங்கள்? ரெண்டாவது 10 வருஷத்தில் அந்த 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 டிவி வாங்குற ரேட்டிங் பாயிண்ட் என்ன, அதோட கமர்ஷியல் அந்த ஒரு ஸ்லாட் ஃபீ என்ன, இதெல்லாம் பெரிய ஃபர்தர் ஃபிலிக்ஸ். ஃபஸ்ட்டு இதில் ரொம்ப அவ்வளோ டெக்னிக்கலாக போகலாம். 2 விஷயத்தை பார்க்கலாம். 10 வருடங்களுக்கு கலைஞர் டிவி இருக்குன்றதுக்கு நோ கேரண்டி. 10 வருடங்களுக்கு இந்த கம்பெனி இருக்கும், எது இந்தியா சிமெண்ட்ஸ் இருக்குமான்றது நோ கேரண்டி. இவர் இந்தியா சிமெண்ட்ஸ் சீனிவாசன் அவர்கள் இறந்து கூட போயிடலாம் இல்லையா? காலம் என்ன பல விசித்திரங்களை ஒழித்து வச்சிருக்கு. இல்லை, இந்தியா சிமெண்ட் போன்ற கம்பெனி எல்லா சேனலுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. தே நோ த பிஸ்னஸ். எஸ், எப்படி கமர்ஷியல்ஸ் ஒர்க் பண்ணணும். இப்போ மனோகர் பிரசாத் சொல்றது ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் திஸ் கைண்ட். எஸ், உங்களுக்கு தான் பிஸ்னஸ் டிவி இண்டஸ்ட்ரியில் இருக்கணும். இப்போ இதை பிரசாந்த் பூஷன் அவர்கள் வெளியிட்ட ஜாஃபர் சேட் மற்றும் சண்முகநாதனுக்கான உரையாடலோடு பொருத்தி பாருங்கள். அந்த ஆடியோ இன்றும் இணையதளங்களில் இருக்கிறது. அதில் ஜாஃபர் என்ன சொல்லுவார், சண்முகநாதனை கூப்பிட்டு, அதுங்க 60 ரூபா விளம்பரமாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இன்னொரு இது வந்து ஒயிட்டில் வந்துருங்க, அதை நான் நேராக சொல்கிறேங்க, ஃபோனில் வேணாம் அப்படின்னு. அப்படியா, விளம்பரமாவா அப்படின்னு சண்முகநாதன் அதை பேசுகிறேன். சண்முகநாதன் யார்? கருணாநிதியோட கண்களும் காது மூலமாக பல டீகேட்ஸ் இருந்தது இல்லைங்களா? அந்த சண்முகநாதனுக்கு ஒரு சுவையான வரலாறு இருக்குது, அப்புறம் சொல்கிறேன் நான் இல்லைங்களா? ஸோ இப்போ இதை வச்சு உதயநிதி ஸ்டாலின் குடும்பத்தில் இன்னும் வேறு யார் வாங்கியிருக்காங்கன்ட்டு தெரியல. அரெஸ்ட் பண்ண முடியுமானா 100% முடியும். இந்த டோட்டல் என்டையர் இந்த 200 crore இது இந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் சொல்கிறாங்க, இட்ஸ் அ ஷாம் ஃபிலிக்ஸ். இட்ஸ் பியூர் மணி லாண்ட்ரிங். 2Gயில் இப்போ கலைஞர் டிவி ஆரம்பிக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க. ஆரம்பித்தது பணம் வேணும். ஆர் ராசா தான் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சரில். ஒன்று கவலைப்படாதீங்க, நான் ஏற்பாடு பண்ணுறேன், கூடிய 200 கோடி கொடுத்தான். ராசா மேலே வீட்டில் அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணி எஃப்ஐஆர் இன்வெஸ்டிகேஷன் கமெண்ட்ஸ் ஆன பிறகு தான் இதை ரிட்டர்ன் பண்ணுறாங்க 200 கோடியை. இப்போ தெரியுதுங்களா? ஆதாரம் இல்லைன்னு ஆதாரம் இருக்குது. இப்போ கேட்டிங்களே, அப்போ நான் என்ன, லெட் மீ கம் ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட். அதிமுக
பிஜேபியின் பிடியில் இருக்குது அப்படின்றது எக்ஸாக்ட்லி. அதிமுக பிஜேபியின் பிடியில் இருக்கிறது தான் இவ்வளவு நாள் வந்து மீடியாக்களும் பேசியிருந்தது. அப்போ திமுகவும் பிஜேபியின் பிடியில் இருக்கிறதா? பிடியில் இருக்கிறதுன்னு சொல்கிறத விட திமுகவை பிஜேபி வழி நடத்துகிறதுன்னு சொல்லுவேன் நான். உத்தரவிடுகிறது, வழி நடத்துகிறதுலாம் உத்தரவிடுது. இதை போய் பண்ணுன்னா பண்ணுவாங்க. ஏப்பா அப்படி என்ன இது வரையும் பண்ணியிருக்காங்க? நிறைய பண்ணியிருக்காங்க. ஒன்றா வந்து பார்த்தோம்னா நிறைய சம்பவம். நான் உச்சநீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பை வந்து முக்கியமாக உதாரணமாக சொல்கிறேன். ஏன்னா ஏன் இப்படி பண்ணுறாங்க இதை, உங்களுக்கு இது ரொம்ப குரூஷியலான இஷ்யூங்க. ஏன்னா இந்த நான் சொன்னேன்ல, வாட்டர் லோன் சொன்னேன்ல, லாக் ஆயிடுச்சு. பிஜேபி கவர்மெண்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரில. 10 லட்சம் விவசாயிகள் ஃபிலேக்ஸ். ஆர்மி கூட்டு வந்து சுடுவீங்களா? எப்படி மக்கள் இல்லைங்க, சுடுறதுக்கு சில வந்து கைக்கூலிகள் தயாராக இருந்தாலும் மனசாட்சி உள்ள ஒரு அதிகாரி இருக்க மாட்டானா? they'll refuse command. ஷூட்டுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா they'll refuse command. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இதில் லாக் ஆகிட்ட ஒரு விஷயத்தில் நீங்கள் ஏன் போய் உதவி செய்கிறீங்க பிஜேபிக்கு? ஃபெலிக்ஸ், நீங்கள் அது வந்து உதவின்னு தான் நினைக்கிறீங்க? 100% உதவின்னு சொல்கிறத விட உத்தரவு போட்டு இதை பண்ணுறாங்கன்னு சொன்னேன். இப்போ அவங்க யார் ட்வீட் போட்டாங்கன்றது இப்போ வருதா? யார் போட்டது? ஸ்டாலின், தயாநிதி மாறன், டிஆர் பாலு. தயாநிதி மாறன், டிஆர் பாலு இது வந்த உடனே இது தொடர்பாக இன்னொரு விஷயம் இருக்கு சொல்கிறேன். 2011 வந்து அந்த சட்டப்பேரவை தேர்தல், உங்களுக்கு வந்து அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி நடந்துச்சுன்றது ரொம்ப, நீங்கள் அங்கே இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில். அங்கே வந்து என்ன நடந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் சிபிஐ சோதனையிட்டு கொண்டிருக்கிறார்கள். சர்ச் நடக்குது. அமிர்தம் கலைஞர் டிவியில் தான் இருந்தார். அமிர்தத்தை இன்ட்ராகேட் பண்ணிட்டு இருக்கு. அஞ்சுகம் ஃபில்மோடைய எஸ், அவர் தான் அமிர்தம் தான். கிரவுண்ட் ஃப்ளோரில் கலைஞர் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. அந்த 2006 2011 காலகட்டத்தில் திமுகவுக்கு பேராசை பிடித்து ஆட்டியது. அதனால் இந்த காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு 63 சீட்டு வேணுன்றாங்க. கலைஞர் வந்து 60 வரைக்கும் ஒத்துக்கிறார். 3 கொடுக்க முடியாதுன்றார். கொடுக்க முடியாதுன்னு அது காலில் கிடந்த பிணைத்திருந்த சங்கிலி கழட்டி விட்டதோ என்னமோ டயலாக்லாம் சொன்னார். காங்கிரஸ் கூட்டணி முறிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. இந்த கழக உடன்பிறப்புகள் இருக்காங்கல்ல, வெடிச்சாங்க பாருங்க பட்டாசு. ஏன்னா காங்கிரஸ் ஈழத்தில் துரோகம் பண்ணிச்சான். ஆனால் பட்டாசுலாம் வெடிச்சு இனி ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது, அப்படின்னு கத்தி முடிச்சுட்டு இருந்தாங்க. சோனியா சம்மன்ட் தயாநிதி மாறன் அண்ட் டிஆர் பாலு அவங்க போய் உட்காருங்கன்னு சொல்லிட்டாங்க. இவங்க 2 பேரும் அமர்ந்திருக்காங்க. ஒரு பெரிய ட்ராலி, அந்த ட்ராலியே ஒருத்தர் ஒரு உதவியாளர் தள்ளிட்டு வர்றார். சோனியா, இது என்ன தெரியுமா? இது எல்லாம் நீங்கள் ஊழல் செஞ்சு சம்பாதிச்சதுக்கான ஆவணம். நீங்கள் பண்ணுற பாவத்துக்காக நாங்கள் சுமை தாங்கிக்கிட்டு இருக்கோம். பாவச்சுமையை வந்து நாங்கள் சிலுவை சுமந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் என்னடானா ஒரு 3 சீட்டுக்கு எங்களை வந்து இப்படி பிளாக்மெயில் பண்ணுறீங்க. We are working here to ensure that an 80-year-old woman is not sent to jail. யார் 80-year-old woman? கருணாநிதியோடைய மனைவி திரு தயாளு அம்மையார். உங்களுக்கு அந்த சீக்வன்ஸ் கலைஞர் டிவி அந்த டிரான்சாக்ஷன் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த 200 கோடி வாங்கினாங்க இப்போ நம்ம விவாதிச்சொல்ல, இதை நான் வாங்கலான்னு சொல்லிட்டு இவர்கள் முடிவெடுத்த தேதியில் கனிமொழி அவர்கள் கலைஞர் டிவியில் இயக்குனராக இல்லை. அவங்க ரிசைன் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்க ராஜ்யசபா எம்பி எப்போ ஆகிறாங்களோ டக்குன்னு ஒரு ப்ரீஃப் பீரியட் தான் இருக்காங்க, ரிசைன் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க இல்லைங்களா? அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்கன்ற பிறகு அப்போ அந்த போர்டில் இருந்தது யார்? 60% ஷேர் வச்சுருந்தது யார்? தயாளுமால். அந்த இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டில் அந்த கிராஸ் எக்ஸாமினேஷனில் இந்த 2G ட்ரையல்லே சொல்லுவாங்க, வாஸ் தயாளு அம்மாள் அவேர் அபவுட் தி டிரான்சாக்ஷன்ட்டு யார்? கலைஞர் டிவியோட சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் மிஸ்டர் ராஜேந்திரன்ட்ட சிபிஐ நீதிமன்றத்தில் கேள்வி கேட்கப்பட்டது. எஸ், ஷீ இஸ் அவேர். இப்படி சொல்கிறாரு. கனிமொழி எதுக்கு சிறைக்கு போனார்? கலைஞர் அம்மா பாவம்மா பெரியம்மா சொன்ன உடனே கனிமொழி சிறைக்கு போய் 6 மாதம் திகாரில் சம்மரில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? திகாரில் இருக்கிறாங்க. உங்களுக்கு அந்த கலைஞர் டிவியோட இந்த போர்ஷன் சார்ஜ் ஷீட், சிபிஐ சார்ஜ் ஷீட் பயன்படுத்திருந்தீங்கன்னா, படிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். அது சிபிஐ அதிகாரி எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லா இடத்துலையும் அந்த சார்ஜ் ஷீட் ஃபுல்லாக மிஸ் கருணாநிதின்னு இருக்கும். ஓகே 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 அந்த மிஸ் கருணாநிதின்றது மிஸ் கனிமொழி கருணாநிதியாகவும் இருக்கலாம், மிஸ் தயாளு கருணாநிதியாகவும் இருக்கலாம். அது மிஸ் தயாளு கருணாநிதி தான் ஒரிஜினலாக. 80 வயசு ஆளை சிறைக்கு அனுப்பக்கூடாதுன்னு நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சோனியா சொல்கிறாங்க. நான்லாம் 2 பேரும் திரும்பி வந்து தாத்தாட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி சொன்னாங்கட்டு. அந்த 3 சீட்டை கொடுத்துட்டு 63 நாயன்மார்கள் போல காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில் இடம்பெறுவார்கள் அப்படின்னு டைலாக்லாம் விட்டார். இதுதான் இந்த பேக்ரவுண்டு. திமுகவை கண்டு மக்கள் இன்னுமே நஞ்சுகிறார்கள்னா இதுதான் காரணம். ஒரு நிமிஷம் ஃபெலிக்ஸ். அண்ட் இதில் மற்றதுலாம் பணம் திருடுறது எல்லா கட்சியும் செய்கிறது ஃபெலிக்ஸ்.
பணம் தட்டுறது, கொள்ளையடிக்கிறது எல்லாம் எல்லா கட்சியும். இந்த விவசாயிகள் தான் வாழ்க்கைக்காக போராடிட்டு இருக்காங்க. நீ சொல்லி எடுத்தோன்னே இந்த பேட்டியில் சொன்னீங்க, வரலாற்று சிறப்புமிக்க போராட்டம், புதிய வரலாறை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதில் நான் மீண்டும் சொல்கிறேன், துரோகம், முதுகில் குத்திய வேலையை திமுக செய்யலாமா? உங்களுக்கு நீங்கள் கேட்டீங்களா, இதை வச்சுட்டு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க வந்து இது திமுகவை வந்து பிஜேபி ஆப்ரேட் பண்ணுன்னு சொல்லிட்டு? திராவிட முன்னேற்ற கழகம் போல பகுத்தறிவு பேசிய கட்சியின் தலைவர் எதுக்கு ஃபெலிக்ஸ் வேலை எடுத்துகிட்டு போய் பிரச்சாரம் பண்ணுறாரு? தமிழ்நாட்டில் வேல் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்தது யாரு? இல்லை, அது வந்து வேலியாத்திரை நடத்த ஒரு கோயில் போகிற இடத்துல கொடுக்குறது தானே. கோயில் போகிற இடத்துல கொடுக்குறது. அதோட விஷுவல்ஸை பாருங்கள். நீங்கள் எடப்பாடி பழனிசாமி எனக்கு பதில் சொன்னார மறுநாள், நீங்கள் வேலோடு நின்றாலும் முருகன் உங்களுக்கு அருள் தர மாட்டார். இதான் சிஎம் பேசுனது இல்லைங்களா? நீங்கள் வேலோடு நில்லுங்க, உங்களுக்கு முருகன் அருள் தர மாட்டார். உங்களுக்கு திமுக மீது இந்து கடவுள்களை விமர்சிக்கிற கட்சி அப்படின்ற ஒரு பேர் இருக்குது இல்லைங்களா? திருப்பி அந்த சிஎம் இதை சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. எப்போ பார்த்தாலும் இந்து மதத்தை விமர்சனம் இப்போ செய்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி தேர்தல் வந்ததும் ஏன் இரட்டை வேடம் போடுகிறது? ஸ்டாலின் தேர்தலுக்காக ஸ்டண்ட் அடிக்கிறாருன்னு சொன்னாரா? இந்த வேல் யாத்திரை இவங்க விமர்சனமே பண்ணலன்றது நீங்கள் கவனிச்சிங்களா? வேல் யாத்திரையை விமர்சனம் பண்ணல, எங்கேயுமே பண்ணல. இப்போ ஒரு திமுக போன்ற ஒரு மிகப்பெரிய கட்சி பிஜேபியை வந்து அந்த வேல் யாத்திரையை விமர்சனம் பண்ணி எதுக்கு அவங்களுக்கான ஒரு பப்ளிசிட்டியை தானும் ஏற்படுத்தி கொடுக்கணும்? அப்படி இல்லைங்க, அவங்க வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னங்க பிஜேபியோட பிஹேவியர், இப்போ தமிழ்நாடு பிஜேபி லீடர்ஸோட பிஹேவியரை நீங்கள் பாருங்கள். 2-3% கூட வாக்கு இல்லாத ஒரு கட்சி, நாங்கள் தான் சிஎம் கேண்டிடேட் டிசைட் பண்ணுவோன்றாங்க. திமுக எவ்வளவு கடுமையாக பிஜேபி விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இது வளர்ந்துட்டாங்க வளரலன்றது வேறு விஷயம் ஃபெலிக்ஸ். நீங்கள் வந்து மத்தியில் வந்து இன்றைக்கி பிஜேபி பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அதை விமர்சனம் பண்ணுறது திமுகவுக்கு ஏந்த ஒரு கொள்கை. வந்து இந்துக்கள் இழிவுபடுத்தப்படுகிறாலும் இதை தானே பிஜேபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் என்ன செய்திருக்க வேண்டும்? அசல் 60களில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும்? இந்துக்களே ஒன்றுபட்டுங்கள் கூட்டுறீங்களா, நாங்கள் ஒன்றா வர்றோம், எங்களை எல்லோரையும் கோயில் கருவறைக்குள் அழைத்து செல்லுன்றதான கோரிக்கையாக வச்சுருக்க முடியும். இது ரொம்ப இயல்பானது. சரிங்க, சிம்பிளாக திமுக இந்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கலாமா? எல்லாரையும் கோயில் இந்துக்களாக ஒன்றிணைவோன்னு சொல்கிறீங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தின் காரணமாக அனைத்து சாதியினரும் அச்சராகணும்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். அந்த சட்டத்தின் காரணமாக அதன்படி படித்த ஒரு 200-300 இளைஞர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடையாது, எந்த கோயிலும் சேர்த்துக்க மாட்டேங்கிறான். நீ பார்ப்பனா நான் இருந்தால் தான் வந்து நீங்கள் அங்கே உள்ள வந்து கோயிலுக்குள்ளே போக முடியும். அதனால் அவர்கள் இன்னும் வேலை இல்லாமல் இருக்காங்க, அப்பப்போ போராட்டம் பண்ணுவாங்க. இதை சொல்லலாம்ல. இல்லை, இதுலேயே வந்து நிறைய முரண்கள் இருக்குது. எல்லா கோயில்களையும் பார்ப்பனர்கள் இல்லை, ஒரு சில கோயில்கள் மீனவர்கள் இருக்கிறாங்க, ஒரு சில கோயில்களில் வந்து ஈவன் தலித்துகள் பூஜை பண்ணுறாங்க அப்படின்றாங்க. அப்போ இது வந்து ஏதோ ஒரு இடத்துல நம்மளை வந்து திராவிட இயக்கங்கள் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்கா இப்படி ரியாலிட்டி இருக்கும்போது? இல்லை, அப்படி இல்லைங்க. நீங்கள் வந்து இங்கே ஊரில் இப்போ நீங்கள் எங்கள் தஞ்சை மாவட்டத்தெல்லாம் போனீங்கன்னா எல்லைச்சாமி கோயில் இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கும் வந்து அந்த ஒரு குடும்பத்துக்கு குலதெய்வம் இருக்கும். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரோ, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரோ ஒரு நல்ல சாராங்க குடிப்பார், குடிச்சிட்டு அவர் பூஜை பண்ணுறாரு. அங்கே எல்லாரையும் அர்ச்சகரான்ட்டு நம்ம டிமாண்ட் வைக்கலையே. திருவரங்கம் கோவில், அரங்கநாதன் கோவிலில் இவரை அர்ச்சகராக்குங்கள். அதுவும் கோயில் தான், இதுவும் கோவில் தான். இல்லைங்க, இது பார்ப்பனர்களின் கோயில். எல்லைச்சாமி, கோட்டைச்சாமி நமது தெய்வங்கள். இந்த பார்ப்பனர் அரங்கநாதர் இருக்கார்ல, அவர் நமது தெய்வம் கிடையாது, அவர் பார்ப்பனர்களின் தெய்வம். அதனால்தான் பார்ப்பனர்கள் அவரை பாதுகாத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு இளையராஜாவுக்கு ஸ்ரீரங்கத்தில் என்ன நேர்ந்ததுலாம் தெரியுமில்ல? அப்புறம் ஏன் இதை திமுக பேச மாட்டேங்குது சொல்லுங்கள்? இதைத்தான் மீண்டும் இந்த கேள்விக்கு வரேன், ஏன் பேச மாட்டேங்கிறார்கள்? அது சென்டிமெண்ட் இல்லை, மக்களுடைய சென்டிமெண்ட்டு. அது இல்லைங்க, நிச்சயமாக இல்லை ஃபெலிக்ஸ். அப்பப்போ அடிக்கடி வந்து ஸ்டாலின் வந்து எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, ஆனால் என் மனைவி போவார், என் கட்சி மாவட்ட செயலெல்லாம் விபூதி குங்குமம் தான் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இந்து என்றால் திருடன் என்று பொருள்னு பேசினவருங்க கருணாநிதி. அவங்க அப்பா ராமன் எந்த காலேஜில் இன்ஜினியரிங் படித்தான் அப்படின்னு கேட்டுட்டு 15 நாள் பேசிக்கிட்டு இருந்தாங்க அது சம்மந்தமாக. பிஜேபி வடநாட்டில் யாரோ ஒரு சாமியார் வந்து அவருக்கு தலையை கொண்டு வந்துடுன்னு சொன்னாங்க. ரொம்ப நாள் சீவலை தலையை சீவலை. அந்த அழகு தெய்வத்தின் மகன் வந்து இவர், எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, என் மனைவிக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, அவங்க டெய்லி கோயிலுக்கு போவாங்க. அப்புறம் எங்கள் மாவட்ட செயலாளர் விபூதி வச்சுருக்காங்கன்னு பேசுகிறாரு. இவர் இப்படி பேசுகிறது வந்து யார் சொல்லின்றது புரியுதா? யாருடைய குரலாக ஸ்டாலின் ஒலிக்கிறார்? நான் சொல்கிறேன், நாக்பூர் ஆர்எஸ்எஸின் தலைமையகத்தின் குரலாக ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கிறார் நான் சொல்கிறேன். அது ஒருபோதும் இருக்காதுங்க. நான் உறுதியாக எனக்கு தகவல்களின் அடிப்படையில் சொல்கிறேன் ஃபெலிக்ஸ். நீங்கள் மற்ற எல்லாத்தையும் நீங்கள் ஒன்று ஒன்றா இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பாருங்கள் ஃபெலிக்ஸ். முன்னாடி கூட ஏதோ ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன்.
பார்ப்பனர்கள் இது நம்முடைய காலம்னு சொல்கிறாங்க. நம்ம இங்கே தான் பேசணும்னு நினைக்கிறேன். யாருடைய எதை பார்ப்பனர்கள் பெரியாருக்காக தமிழகத்தை பழிவாங்க நினைக்கிறார்கள். எங்களை 80 வருஷமாக எங்களை ஒடுக்கி வச்சுருந்தல்ல. வடநாட்டிலெல்லாம் பார்ப்பனர்கள் வந்து இவ்வளோ தைரியமாக வந்து துணிச்சலாக இருக்காங்க. தமிழ்நாட்டில் எங்களால் ஒன்றும் பண்ண முடியலையே. உங்களுக்கு நீ என்ன தான் வந்து நெருக்கமாக பொசிஷன் ஆஃப் பவரில் இருந்தாலும் ரொம்ப இயல்பான ஜார்கன் நம்மளோட புழக்கத்தில் இருக்கக்கூடிய வார்த்தை பாப்பரப்பா புத்தி காமிச்சம் பற்றியா இருக்கா இல்லையா? வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு. ஒரு நண்பர், அவர் பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர். அந்த நண்பர் அவர் என்னிடம் சொன்னது, சின்ன வயசில் அவர் வந்து கிளாஸில் வந்து பிரைட் ஸ்டூடெண்ட், ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவார். அரசு பள்ளிகளில் எல்லா அரசு பள்ளி திட்டங்களையும் பெரியாரை பற்றி ஒரு பாடம் இருக்கும். அவங்க வீட்டில் அவர் சின்ன பசங்க என்ன இருக்கும்போது என்ன சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்கன்னா, இந்த போர்ஷனை படிக்காத, இந்த லெசனை மட்டும், அந்த சண்டாளனை பற்றி, இந்த வார்த்தை பிரயோகத்தை கவனிங்க, அந்த சண்டாளனை பற்றி படித்து உனக்கு 5 மார்க் வருதுன்னா அந்த மார்க்கே வேண்டாம். இதுதான் பார்ப்பனருக்குமான பெரியாருக்குமான உறவு. பார்ப்பனியத்தின் ஆபத்தை பெரியார் மிக மிக நன்றாக உணர்ந்தவர். அதனால்தான் 90 வயதில், தன்னோட 90வது வயதில் கூட மூத்திரப்பையை கையில் பிடிச்சிக்கிட்டு வீதியாக போய் பார்ப்பனியத்தை எதிர்த்து அரசியல் செய்தார். ஒரு மூத்த தமிழறிஞர் ஒருத்தரை வந்து சமீபத்தில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. எனக்கு மனசுக்குள்ளே ஒரு சந்தேகம் இருந்துச்சு ஃபெலிக்ஸ். அதாவது என்னென்னா, சரி நம்ம வந்து விலங்குகளை நேசிக்கிறோம், மனிதர்களை நேசிக்கிறோம், ரேசிஸ்ட் திங்கிங் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் பெரியார் ஏன் இந்த பார்ப்பனியத்தை மட்டும் விடாமல் திட்டிகிட்டு இருந்தார் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். நான் போய் சென்று பார்த்த தமிழறிஞர் வந்து அவர் சின்ன பையனாக இருக்கும்போது பெரியாரை நேரில் சந்தித்திருக்கிறார். அவர் சொன்னார், நான் சின்ன பையன், எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு போகிறாரு பெரியாரை பார்க்க. எங்கள் அப்பா ஒரு பழுத்த ஆன்மீகவாதி, நெத்தியில் பெரிய பட்டை போட்டிருப்பார். அப்போ போகிறாரு, எங்கள் அப்பாவும் அவரும் பேச தொடங்கிடுறாங்க. அப்போ பெரியார் கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிவிட்டு, ஐயா யார், இந்த சின்ன பையனை ஐயா யாருன்னு நீங்கள் சொல்லலைங்களே அப்படின்னு சொன்ன உடனே இவர் வந்து இந்த பெரியவர் வந்து எங்கள் பையன் அப்படின்னு சொல்கிறார். அப்படியா, நல்லது தம்பி வாங்க, அந்த 7-8 வயசு தம்பி வாங்க அப்படின்னு என்னை உட்கார சொன்னார். இதற்கு மறுபுறம், இதற்கு எதிராக உள்ள எல்லாவற்றுக்கும் பெரியார் எதிரி. அதாவது தன் சக மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும், சுயமரியாதை, தன் சக மனிதனை நேசிக்க வேண்டும், மரியாதை தரணும் ஃபஸ்ட்டு. அது இல்லாமல் மதத்தின் பெயராலோ, ஜாதியின் பெயராலோ, கடவுளின் பெயராலோ, எந்த காரணத்தினாலேயோ வந்து ஒரு இனம் வந்து தன் சக மனிதனை இழிவாக சூத்துறேன் அப்படின்னு சொல்லுதுன்னா அதை நான் எதிர்ப்பேன். ஏங்க, இவ்வளவு தெரிஞ்ச பெரியாருக்கு, இவ்வளவு தெரிந்த பெரியாருக்கு இல்லாத கடவுளை திட்டுறது வந்து பைத்தியக்காரத்தனர் தெரியாதா என்ன? ஏன் வந்து பிள்ளையார் சிலை போட்டு உடைக்கிறாரு? அது ஒரு ஐகான் இல்லையா? ஒரு ஃபெய்த்தோட ஐகான் மட்டும் இல்லை, பெரியாரை உடைச்சது காரணம் இருக்குது. உன்னை ஏன் அடிமேன்றான், உன்னை ஏன் சூத்திரன்றான், நீ திருப்பி ஏன்டா போய் அதை ஏற்றுக்கிட்டு அவனை வந்து சாமின்னு கும்பிட்டுட்டு இருக்க அப்படின்னா கடவுளின் பெயரால் சொல்லி பயமுறுத்தலாம் இல்லையா? பார்ப்பனியம் என்ன சொல்லுது, போன ஜென்மத்தில் பாவம் பண்ணிட்ட, அதனால தான் நீ சூத்திரனா பிறக்க, அடுத்த ஜென்மத்தில் நீ சூத்திரனா பிறக்காமல் இருக்கணும்னா இந்த ஜென்மத்தில் பார்ப்பானிடம் பண்ணை அடிமையாக இருந்து தான் அது சொல்லுது. இதற்கு தான் பெரியார் எதிரி. அவர் அந்த ஆபத்தை உணர்ந்திருந்தார்னு நான் நம்புகிறேன் ஃபெலிக்ஸ். அதனால தான் அவர் வந்து அவ்வளவு தீவிரமாக எதிர்த்தார். கம்மிங் பேக் டு நம்ம விவசாயிகள் போராட்டம், இதோடைய போக்கு என்னவாக இருக்கும்? எப்படி உங்களுடைய அப்சர்வேஷன் அண்ட் உங்களுடைய கால்குலேஷன்? ஒரு விஷயம் மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஃபெலிக்ஸ், இந்த சட்டங்களை திரும்ப பெறும் வரை விவசாயிகள் தங்கள் போராட்டங்களை நிறுத்த மாட்டார்கள். அவர்கள் நெஞ்சிலே துப்பாக்கி குண்டுகளை ஏந்தி கொண்டு தன் வருங்கால சந்ததியருக்காக நாங்கள் உயிர் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறோன்ற மூணுக்கு உறுதியோடு வந்துட்டாங்க. இவங்களெல்லாம் நீங்கள் வந்து இந்த போராட்டத்தெல்லாம் குலைக்க முடியாது. இது வந்து சிஏஏ என்ஆர்சி போராட்டம் இல்லை. அங்கே எல்லாம் 4 பாய் இருக்காங்க, தீவிரவாதிகள் பூந்துட்டாங்கன்னு கபில் மிஸ்ராவை வச்சு கோலி மாரோ சாலோங்கோன்னு சொல்லி பேசி ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி சிஏஏ என்ஆர்சிக்கு எதிரான போராட்டங்களை குலைச்சாங்கல்ல. இந்த முறை அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள். இது மட்டும் என்னால் உறுதியாக சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதுவரை டெல்லியோடைய விளிம்புகளில் இருந்த விவசாயிகள் இன்னைக்கு டெல்லியோட மையப்பகுதியான செங்கோட்டைக்கே போயிட்டாங்க. இங்கே இப்போ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விவசாயிகள் இப்போ டெல்லி மாநகரில் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான இல்லை உள்ளே போயிட்டாங்க. அப்போ இந்த போராட்டம் டெல்லியோட மையப்பகுதியிலே தொடர்ந்து. டெல்லியின் மையப்பகுதியில் போராட்டம் என்றால் ஒட்டுமொத்த உலகத்தின் கவனம் டெல்லியின் மீது விழும், இந்தியாவின் மீது விழும், விவசாயிகளின் மீது விழும்.
அவர்கள் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் நாங்கள் உயிரிழந்தாலும் கூட எங்கள் வருங்கால சந்ததியினர் அம்பானியிடமும் அடானியிடமும் சிக்கி நமது நாட்டின் விவசாயம் சூறையாடப்பட்டு விடக்கூடாது என்பதில் அவர்கள் மிக மிக கவனமாக இருக்கிறார்கள். அவங்களுக்கு தெரியுது ஃபெலிக்ஸ், நீங்கள் இப்படி டிசைனாக 4 படித்த கற்றறிந்த பொருளாதார மேதைகளை வச்சு ஃபார்முலாஸ் ஆர் வெரி குட் ஃபார் திஸ் கண்ட்ரின்ட்டில் நீங்கள் எழுதுனீங்கன்னா அவன் அன்றாட மண்ணை நேசிக்கிறவங்க. அவங்ககிட்ட நீ படித்த ஆக்ஸ்ஃபோர்டு லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் படித்து நீ பொருளாதாரம் சொன்னால் அதை கேட்டுக்குவேண்ணா? இதெல்லாம் வேண்டாம் பாஸ். அவன் என்ன சொல்கிறான், இவ்வளோ நாள் நல்லா போயிட்டு இருந்துச்சு, எதுக்கு இந்த சட்டம்? இதானே கேட்குறாங்க விவசாயிகள். அதுக்கு பதில் இல்லையே அவங்ககிட்ட. ஃபெலிக்ஸ் இங்கே பாருங்கள், இன்றைக்கி டெல்லியில் இன்றைக்கி இந்த வலதுசாரி இது இந்த கோடி மீடியான்ற சொல்லக்கூடிய அந்த ஊடகவியலாளர்கள்லாம் இன்றைக்கி சொல்கிறோம், என்ன இப்படி லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுறாங்க, டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு, டெல்லி ஸ்தம்பிச்சு, வேர்ல்டு பார்த்தா நம்மளை என்ன நினைக்கும், இன்சல்ட்டாக நினைப்பாங்க, இதெல்லாம் சொல்கிறாங்க. ஏங்க திடீர்னு நேற்று நைட்டு முடிவெடுத்துட்டு இன்றைக்கி காலையில் விவசாயிகள் டெல்லியை நோக்கி வரலைங்க. குடியரசு தினத்தன்று நாங்கள் இத்தனை லட்சம் டிராக்டர்களில் டெல்லியை நோக்கி 2 லட்சம் டிராக்டர்களில் 20 லட்சம் விவசாயிகள் டெல்லியை நோக்கி வருகிறோம்ன்றது அவங்க 50 நாள் சொல்லிருக்காங்களா? அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு சொல்லிட்டாங்களா? அரசு பர்மிஷன் தானே கொடுத்துருந்தது. ஆமாம், உங்களுக்கு அரசாங்கம் சரிங்க இவ்வளோ தூரம், ஏன்னா அவங்க அவங்களோட உறுதியை நீங்கள் இதுக்குள்ளே கண்டுபிடிச்சிருந்துக்கலாம். 50 நாள் அவங்க ஒன்றும் பண்ண முடியல, டக்கரைச்சு பார்க்குறாங்க, ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அப்போ அரசாங்கம் ஒரு வன்முறை வேண்டாம், பதற்றம் வேண்டாம், இதெல்லாம் இல்லாமல் இதை முடிக்கணும்னா ரொம்ப சிம்பிளியா ஃபெலிக்ஸ், வி ஆர் ரிப்பீலிங் தி ஃபார்முலாஸ், அவ்வளோதானே, போய் வீட்டுக்கு திரும்பி போங்கன்னா முடிஞ்சு போச்சு இல்லையா? அந்த உச்சநீதிமன்றத்தில் திமுக பண்ணது பெரிய துரோகம் நான் சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா? அந்த சட்டம் ஸ்டே, தட் வாஸ் ஸ்டேட் இல்லையா? உடனே ஸ்டாலின் வரவேற்கிறார், தயாநிதிமாறன் வரவேற்கிறார், டிஆர்பி ராஜா வரவேற்கிறார் இல்லைங்களா? இப்போது விவசாயிகள் அதை ஏற்றுக்கிட்டு தங்கள் போராட்டங்களை வாபஸ் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுங்க. என்ன இருக்கும் திருப்பி என்ன இருக்கும்? அந்த ஸ்டேயை இதே போர்டே வெக்கேட் பண்ணியிருப்பார். விவசாயிகள்லாம் திரும்பி அவங்கவுங்க ஊருக்கு போயிருப்பாங்க. திருப்பி அசம்பிளாகவே விட மாட்டாங்க ஃபிலிக்ஸ். அங்கங்கே பஞ்சாப் வீடு உள்ளே புந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு சுதா பரத்வாஜ் வரவரராவ் போன்றவர்கள்லாம் எத்தனை வருஷமாக சிறையில் இருக்காங்க ஃபிலிக்ஸ். 2 வருடங்களை கடந்து விட்டன. அதுபோல் இந்த விவசாய சங்கத்தோட தலைவர்கள் இருக்காங்கல்ல, நிரந்தரமாக சிறையில் வைத்திருப்பார்கள். அந்த 2 மாத ஸ்டே, அந்த ஸ்டேயை இவங்க ஏற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா, இப்போ தெரியுதா திமுக செஞ்சது எவ்வளோ பெரிய துரோகம்னு? இதுக்கு தான் ஃபெலிக்ஸ் சொல்கிறேன், தே ஆர் ஆப்ரேட்டட் பை நாக்பூர். ரொம்ப ரொம்ப நன்றி தோழர். தொடர்ந்து